எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். நான் எழுதலாம்னு நெனைக்கிறது, ஆனா வந்து என்னால எழுதி போட முடியல. இனிமேல் ஐ வில் ட்ரை. சொன்னா வந்து நம்ம வந்து சொன்ன சொல்ல வந்து காப்பாத்தணும். சரி ஓகே. நான் இனிமேல் வந்து நான் எழுதி போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு நான் இனிமேல் வந்து என்னோட சேனல வந்து எப்படி கொண்டு போலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்னா, டெய்லி வந்து வீடியோ வந்துரும். அ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்துரும். இப்படி தான் சொல்றேன் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. இனிமேல் வந்து வீடியோஸ் வந்துரும் கண்டிப்பா. ஒரு ஷார்ட்டு ஷார்ட் வீடியோ அடுத்தது வந்து லென்த் வீடியோ வந்துரும். அ என்ன இதில நான் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பாட்டு எழுதுறது எவ்வளோ டைம் பாட்டு எழுதி வச்சிருக்கேன். எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இனிமேல் போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு டைம் பாட்டு எழுதுனேன். இங்க பாருங்க. எப்படி எழுதியிருக்கேன் எப்படி ஹேண்ட் ரைட்டிங் பாருங்களேன். ஏன்னா இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு, எழுதுனதுக்கு ரொம்பவும் வந்து அசிங்கமா வந்துருச்சுங்க. இங்க பாருங்க நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்க. இதா இங்க பாருங்க அப்படியே வர வர ஹேண்ட் ரைட்டிங் இது யார் எழுதுனது? இங்க யார் எழுதுனது? இங்க யார் எழுதுனது? நீங்களே சொல்லுங்களேன். அந்த கை நடுக்கம் வந்து அப்படியே வந்துருதுங்க. அப்படியே எழுதுனாவே வந்து அந்த கை வந்து நடுங்க ஆரம்பிச்சுருது தன்னம்போல. பாருங்களேன், நீங்களே பாருங்க. அதனால அந்த பேப்பர கிழிச்சுட்டேன். கிழிச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் எழுதுனா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தந்திடும் போட்டிருக்காங்களா, இங்க தந்திடும் போட்டிருக்காங்க, இங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், தீ போட்டேன் தெரியாம. அதனால சரி ஓகே இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத விட்டுட்டேன். இத விட்டுட்டேன். 1, 2 இதையும் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இங்க. இப்பலாம் இங்க. இப்ப பார்த்தா இந்த சாங் வந்து கேட்டிருந்தாங்க. ரெக்வெஸ்டட் சாங் தான். ஆம், ஏன்னா மண்ணில் இந்த காதலின்றி யார் வாழ்வும் கூடுமோ இந்த சாங் தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் எழுதி போட்டேன். இனிமேல் வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? இதில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்க. இதை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் கரெக்டாக வைக்கிறேன். இங்கே பாருங்க கரெக்டாக வச்சுருக்கேன். நிறுத்தி நிதானமா எழுதணும். நான் எழுத வச்சு உங்களுக்கு நீங்க வந்து அழகா எழுதி பழகலாம். எனக்கு ஏன் இப்படி வந்து இந்த கடவுள் வந்து இப்படி ஒரு அழகான கையெழுத்து குடுத்தாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அழகா இருக்கு. உங்களுக்கு அழகா இருக்கான்னு தெரியல. அ நல்லா இருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சாங் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எழுதி கண்டிப்பா போடுறேன். அதுக்கு பிறகு நானும் வந்து டெய்லியும் ஹேண்ட் ரைட்டிங் டிப்ஸ்லாம் தரலான்ட்டு தான் இருந்தேன். சரி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம எப்பயுமே நேர்த்தியா எழுதணும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். என் வீடியோஸ்லாம் பார்த்ததுனா தெரிஞ்சிருக்கும். அதாவது கோடு போட்ட பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி பழகுவோம். அதுக்கு தான் 2 4லயே நம்மளுக்கு தராங்க. அது சின்ன விஷயமா நினச்சிக்கவே கூடாது. அது வந்து நம்ம கரெக்ட்டா வந்து சின்ன வயசுலேருந்து அழகா எழுதிட்டே இருந்தோம்னா கரெக்ட்டா வந்துரும். நான் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், "எப்படி நீ இப்படி நேர்த்தியா அழகா எழுதுற?" அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல எனக்கு நல்லா டூல் போல்ஸ்லாம் நான் இன்ட்ரெஸ்டட் காட்டிட்டு நல்லா எழுதுவேன். அதனாலயே என்னவோ எனக்கு அழகா வந்துருச்சு. சரி ஓகே. இன்னைக்கு வந்து நான் இந்த இந்த சாங் தான் மேக் பண்ணி போட்டிருப்பேன். இன்னைக்கு இனிமேல் டெய்லி வந்து வந்துரும். அ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ.